Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கந்துவட்டி தொழில் மூலம் பொதுமக்களை மிரட்டி திமுக நிர்வாகி பல கோடி ரூபாய் சொத்துக்களை பறித்திருப்பது தெரியவந்துள்ளது. சிவன்மலையில் செல்வராஜ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் கஜேந்திரன் என்ற திமுக நிர்வாகி வீட்டிலிருந்து கடன் பெற்றவர்களை மிரட்டி வாங்கிய 73 நிலம், வீடு, தொழில் சார்ந்த பத்திரங்கள் மற்றும் 6 பணம் குறிப்பிடப்படாத காசோலைகள் என பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. கந்து வட்டிக்கு பணம் கொடுக்க துவங்கி மீட்டர் வட்டி, ஜெட் வட்டி, ராக்கெட் வட்டி வரை சட்டத்திற்கு புறம்பாக பணம் வசூலித்து வந்த கஜேந்திரன் தற்போது தலைமறைவாக உள்ளார். நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை தலைமறைவாக உள்ள கஜேந்திரனை இதுவரை கைது செய்யாதது திமுகவினர் ஆளும் அதிகார திமிரில் குற்ற செயல்களிலும் அராஜக செயல்களிலும் ஈடுபடுவதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டிட்டாரு. பின்ன எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 13 சென்ட் இடத்துக்கு பக்கத்தில் எழுதியும் வாங்கிட்டாருங்க. குடோனோட எழுதி வாங்கிட்டு நாங்கள் இப்போ பணம் தந்தாலும் திருப்பி தரவும் மாட்டேங்கிறாருங்க. இப்போ அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குதுங்க. உடம்பு சரியில்லாமல் வந்து காலை எடுத்தாச்சுங்க. எங்களோட டாக்குமெண்ட்டை கொடுங்க, நாங்கள் வந்து விற்று நீங்கள் இன்னி பணம் கேட்குறீங்க, நான் எவ்வளோ நாளும் உங்கள் பணம் 30 லட்ச ரூபா சொல்கிறீங்க, நான் அதையும் கொடுத்துட்றேன். கொடுத்தீங்கன்னா மிச்சத்தை விற்று வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு மருத்துவ செலவை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. கேட்காம என்னோட பணம் எதுக்கிட்ட தரணும், நீ கொடுத்த பணமெல்லாம் 50 லட்சம் வட்டிக்கு கூட சரியாக போகல, சொத்தெல்லாம் திருப்பி தர முடியாது, நீ கேட்காத அப்படின்னு என்னை மிரட்டினாருங்க. ரொம்ப 10 வருஷத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டிட்டாரு. பின்ன எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 13 சென்ட் இடத்துக்கு பக்கத்தில் எழுதியும் வாங்கிட்டாருங்க. குடோனோட எழுதி வாங்கிட்டு நாங்கள் இப்போ பணம் தந்தாலும் திருப்பி தரவும் மாட்டேங்கிறாருங்க. விழுப்புரம் விளையாட்டு மைதானத்தில் குப்பைகள் கொட்டி எரிக்கப்படும் அவல நிலையால் பொதுமக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர். விழுப்புரம் நகராட்சி விளையாட்டு மைதானத்தில் குப்பைகள் தரம் பிரித்து எடுக்கப்படாமல் கொட்டுவதோடு அவற்றை நகராட்சி ஊழியர்கள் அவ்வப்போது தீ வைத்து எரித்து வருகின்றனர். அவ்வாறு தீயிட்டு கொளுத்தப்படும் குப்பைகளில் இருந்து வெளியேறும் புகை மற்றும் நச்சு காற்றால் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த அதிமுக ஆட்சியில் பசுமை மற்றும் வளர்ச்சி மிகுந்த நகராட்சியாக இருந்த விழுப்புரம் நகராட்சி தற்போது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சீரழிந்து வருவதும் மக்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதே இந்த அரசின் சாதனை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிறைய குப்பையை கொட்டி ரொம்ப இதாகிடுச்சு. அது வந்து எங்களுக்கு இங்கே இருக்க முடியல. குப்பை வாசனைங்க வர இப்போ கொளுத்தி விட்டு காலையிலேருந்து ஒரு என்ஜின் இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்குது, மூச்சு விட முடியல. எங்களுக்கு இந்த மூச்சு திணறல ஒன்றும் முடியல. 2 பேரும் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க குழந்தைங்க தூக்கினேன். இப்போ காலையிலேருந்து போய் ஆகுது, ஒரு நடவடிக்கையும் யாரும் வந்து அதிகாரிங்க பார்க்கல. நாங்களும் வந்து போய் நகராட்சியிலும் போய் சொல்லிட்டோம், கொளுத்தி விட்டுட்டு இதுமாதிரி நெடுக்க என்ஜின் இருக்குது நகரா பின்னாடி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து 919வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பரந்தூர் சுற்றியுள்ள 13 கிராமங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை அழித்து பசுமை விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அறிவித்தது. விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளும் அப்பகுதி மக்களும் தொடர்ந்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என்ற முழக்கத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அப்பகுதி மக்கள் 13 கிராமங்களின் விவசாய நிலங்களை அழித்து பசுமை விமான நிலையம் தேவையா என கேள்வி எழுப்புகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வரும் நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயிக்கு எதிரான அரசாங்கம்